ஹாய் மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஊறுகாய். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், கடுகு, வரமிளகாய் அண்ட் பெருங்காயம். இதை நல்லா வறுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கணும். அண்ட் வேக வச்ச நெல்லிக்காவை வந்துட்டு சிறு துண்டுகளாக இது பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு பொறிஞ்சோடனே அந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணி ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு அண்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அந்த நெல்லிக்காயில் வந்து அந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு அண்ட் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச பொடியை வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து நல்லா அந்த நெல்லிக்காயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுறேன். நம்மளுக்கு நான் வந்து 8 மிளகாய் எடுத்துருந்தேன். அந்த இது வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். அண்ட் அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் வந்து ஏன் ஆட் பண்ணணும்னா அப்போ தான் ஊறுகாய் வந்து கொஞ்ச நாள் கெடாமல் நல்லாயிருக்கும். அண்ட் அதோட புளிப்புத்தன்மையும் அந்த நெல்லிக்காய் ஊறுகாவோ இல்லை எந்த ஊறுகாய்னாலும் வினிகர் ஆட் பண்ணால் அந்த புளிப்புத்தன்மை வந்து கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு தடவை நல்லா கிளறிட்டு விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அதுவே அந்த வினிகரில் அந்த இது மசாலா எல்லாத்துலேயும் நல்லா அதை வந்து அப்சர்வ் ஆகணும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் கெடாமல் நல்லாவும் இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இப்போ நான் இந்த யூஏஇயில் இருக்க கிச்சனை வந்து காட்டுறேன். அந்த மேல் இருக்கிறது தான் என்னோடய ஷெல்ஃபு, கீழே இருக்கலாம் அவங்களோடது. இது தனியாக வந்து எங்களுக்கு செப்ரேட்டாக அடுப்பு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த வீட்டில் இன்னொருத்தவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஷேரிங்கில் தான் இருக்கோம். இப்போ வந்து நல்லா அந்த எல்லாமே அப்சர்வ் ஆகி ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் இது பண்ணியிருக்குங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் நல்லா கிளறி விடுங்க, ஓகேவா. அண்ட் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.